இது வந்து டாப் சைடு வந்து கூல் ஆகும், பாட்டம் சைடு ஹீட் ஆகும். சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப இப்போ நார்மலாக டெம்பரேச்சர் பார்த்துக்கோ 32.3 இருக்குது. ஹீட் பண்ணுறப்போ உடனே ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். இந்த இடம் வந்து ஹீட் ஆகும், இந்த இடம் கூல் ஆகும். தொட்டு பார்த்தா தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து பேட்ரி 12 வோல்ட்டு 7Ah லெட் ரீசார்ஜபிள் பேட்ரி. இந்த பேட்டரி வச்சு தான் இந்த இது ரியல் டைமாக வந்து பேட்டரியிலே சார்ஜ் ஆகிடும், வண்டியிலே சார்ஜ் ஆகிடும். நம்ம டெமோ மட்டும் வெளியே கொடுத்தா சார்ஜ் பண்ணலாம். இது ஃப்ரீ ஹீட்டிங் சேம்பர். ஸோ இது வந்து சைலன்ஸோட கேஸ் உள்ளே போய் வெளியே போயிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அட்வான்ஸ் வெளியே ஷட் பண்ணி இப்படி வெளியே வரும். 2-in-1 டபுள். இது வந்து வர ஏர், இந்த 2 ஏரை 2 வழியாக ஷட் பண்ணலாம். இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்போ கம்பைன்டு மாடலாக இருக்கும். இதை வந்து சிங்கிள் மாடலாக இருந்தால் இதை மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணி சிங்கிள் மாடல், இதை மட்டும் கனெக்ட் பண்ணி சிங்கிள் மாடல். இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு ரீடிங் இருக்கணும். இன்ஜின் வந்து 100cc இன்ஜின், போஸ்டர் பெட்ரோல் ஹீரோ வேண்டாம். செயின் ஸ்குவாய்ட் 1:3. இது வந்து வீல் வந்து ஸ்கூட்டி வீல், ஒரு டபா மாடல். பேரிங் 620 பால் பேரிங், ஷாஃப்ட் 15 mm டயமீட்டர் ஷாஃப்ட். ஃப்ரேம் 42 inch லென்த்து, 12 inch breadth, 12 inch height ஃப்ரேம், பேஸ் ஃப்ரேம். இது ஷீட் பண்ண 1 mm திக்னஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்கு. இது சென்சாரு. இது வந்து ஃபேன், யூபிஎஸ் ஃபேன், டிசி ஃபேனு. இது ஹீட் சிங்க். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். தொட்டு பாருங்க, தெரியும் பாருங்கள். இங்கே ஹீட் சிங்கை தொட்டு பாருங்க தெரியும், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், மேலே கொஞ்சம் கூலாக இருக்கும். அது ஹாட் சைடு கோல்ட் சைடு லைட்டாக டெம்பரேச்சர் கூடி இருக்கும். அது நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் இழுக்கிறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடும். ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த பெல்ட்டியரை பொறுத்தவரை ரொம்ப லேட் ஆகும், உடனேலாம் இதாகாது. இந்த இது ஃபுல் ஹீட் ஆகும், அப்போ லைட்டாக ஹீட் ஆகிடும். இந்த இடத்துல வச்சா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். பட் இந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இந்த டெம்பரேச்சர் 35-40 டிகிரி கூட போகும். அதனால் உள்ளே போகிறது கம்மியாக தான் போகும். ஆமாம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைலன்ஸில் கொஞ்சம் ஹீட் ஆகும். இந்த பாக்ஸு ஒரு 1/2 hour ஆகும். ஃபஸ்ட்டு இன்ஜின் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த எஃபிஷியன்சி, நார்மல் எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த எஃபிஷியன்சி பார்க்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன், எப்படி எடுக்கணுன்றது. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இதான் வந்து இது இந்த மாதிரி இந்த டேட்டா மட்டும் வச்சு எடுக்கணும். நான் சொல்கிறேன் என்னென்னு. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். ஒரு 0.3 டிகிரி அதிகமாக போயிருக்கு. சரியா? இந்த சைலன்ஸை ஹீட் ஆனால் தான் அதிகமாகும். இது வந்து அடிஷ்னல் தான், இது அந்தளவுக்கு வராது. அது தான் நிறையா வரும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா 1 டிகிரி பக்கத்துலாம் அதிகமாகும். 1 டிகிரி 2 டிகிரிலாம் அதிகமாகும். பார்த்து சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் கொடுப்பா பாஸ் பண்ணிட்டு நல்லா 2 டிகிரி 2-3 டிகிரி தான் வரும். அவங்க மாதிரி 60 டிகிரி 70 டிகிரி விட மாட்டாங்க.